உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது. புண்ணியம் சேர்ந்திருக்கிறது. பாவம் விலக்கப்பட்டு உள்ளது. அதனால் நீ இப்போது என் வழிபாட்டை செய்கிறாய். இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம். கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன்? புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது. நடக்கும் முன் வருத்தப்படுவானேன்? நீ நினைக்கும்போது நான் உனக்கு தரிசனம் தருவேன். கேட்டதை கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை உறுதி செய்வேன். ஷீரடிக்கு கூப்பிடுகிறேன். பக்கத்தில் நான் எழுந்தருளியிருக்கிற கோவிலுக்கு அழைக்கின்றேன். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன். உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நீ சஞ்சலப்படுகிறாய். யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து கலக்கம் கொண்டு இருக்கிறாய்.